ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தடி நீர் ஆய்வு, அதாவது வாட்டர் டிவைனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு திருநெல்வேலியில் நாங்குநேரி பக்கத்தில் நான் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த லேண்டை வாங்கினோன்னே ஒரு அத்தியாவசிய தேவை முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று ஃபென்சிங் அமைக்கணும், இன்னொன்று அதில் நிலத்தடி நீர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து ஒரு போர்வெல் அமைக்கணும். ஸோ அந்த போர்வெல் அமைக்கிற வேலையை தான் நான் முதல் வேலையை எடுத்து செய்கிறேன். ஸோ இது 2 விதமாக பண்ணுவாங்க யூஸ்வலாக. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பழைய முறைப்படி தேங்காய் வச்சோ இல்லை காப்பர் ராடு வச்சோ வேப்பங்குச்சி வச்சு கூட சில பேர் பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு முறை. பட் நான் இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுங்கிறதுனால ரொம்ப துல்லியமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நான் சயின்டிஃபிக் முறைப்படி நான் போனேன். இப்போது நீங்கள் பார்க்குறீங்க ஸ்க்ரீனில், உங்களை நான் ஒரு யூடியூப் வீடியோவில் தான் பார்த்துட்டு அவங்க ஒர்க்கு எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த சயின்டிஃபிக்காக நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்கள நம்ம கூப்பிட்டோம். அவங்க இங்கே பக்கத்தில் சங்கரங்கோயில் பக்கத்துலேருந்து வந்திருந்தாங்க. ஒருத்தர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவர் தான் மெயினானவர். அவர் ஒரு ஹைட்ராலஜிஸ்ட், அவர் குவாலிஃபைடு ஹைட்ராலஜிஸ்ட், அவர் டாக்டரேட் முடிச்சிருக்காரு. அவரை தான் நான் அணுகி என் நிலத்துக்கு பார்க்க சொல்லியிருந்தேன். அவர் ஒரு 2 அசிஸ்டன்ஸையும் கூட கூட்டிகிட்டு வந்திருந்தார். அவங்க இன்டர்ன் மாதிரி இருந்தாங்க, ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க போல இருக்குது. அவங்க வந்திருந்தாங்க, அவருக்கு துணையாக வந்திருந்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 மணி வாக்குலேயே நம்ம வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பார்க்குறீங்க, அவர் ஒரு கையில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு அவர் பார்க்குறாரு. ப்ளஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடய சேர்த்து அவரும் ஒரு காப்பர் ராடும் வச்சு அவரும் பார்க்குறாரு. அந்த காப்பர் ராடு விஷயம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்லி கன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு தான். அவர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஓட்டத்தை கண்டுபிடிக்கிறாரு. பட் அதுக்கு மேலே காப்பர் ராடையும் வச்சு அவர் செக் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒரு பாயிண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு பண்ணுதான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு மொத்த பவுண்ட்ரி எல்லா இடத்தையும் சுற்றி ஒரு ஆங்கிளில் அவர் நடந்து ஒரு கோன் மாதிரி வைக்கிறாங்க. நீங்கள் அது ஃபுல்லாக பார்ப்பீங்க அவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி தள்ளி ஒரு கோன் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இந்த இடத்துலையும் ஒரு கோன் வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 4 கோன் அவங்க வைக்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் அந்த 4 கோனுக்கு நடுவில் பட்ட இடத்த அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் அவங்க மார்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி அந்த 4 கோன் வச்சுட்டு அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இது சுற்றி வரும். இப்போ இன்னொரு கோன் அந்த சைடு வைப்பாங்க. இப்போ அந்த 4 கோணம் வச்சதுக்கப்புறம் அந்த 4த்துக்கும் நடுப்புற ஒரு பாயிண்ட் அவங்க மார்க் பண்ணி அந்த இடத்துல எங்கே நிலத்தடி நீர் வருது அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. இப்போ பார்க்குறீங்க அந்த 4வது கோன் தான் அவர் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போது என்னென்னா அந்த ஒரு பாயிண்டில் அவங்க வைப்பாங்க. இந்த 4 கோணும் பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் இருக்கிறதுக்கான இடம் கிடையாது. அது ஒன்லி அந்த ஓட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இது பாயிண்ட்டு கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 4 கோனை வச்சுட்டு அந்த 4 சைட்லேயுமே ஓட்டம் வருது, நீர் ஓட்டம் வருது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு அப்புறம் அவங்க கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க. அது என்னென்னா அது ஒரு அமெரிக்காலேருந்து அவங்க இம்போர்ட் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இப்போ அந்த இம்போர்ட் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 4 கோனுக்கு இடப்பட்ட இடத்துல அவங்க செக் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் ராடில், அதாவது பழைய முறைப்படி பார்க்குற அந்த காப்பர் ராடில் அவங்க பார்க்குறதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இது கன்ஃபார்ம் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேகமாக சுற்றும். அந்த 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 டிவைஸ் கொஞ்சம் மெதுவாக சுற்றுச்சு அப்படின்னா அங்கே கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். பட் அதுக்கு அவங்க அந்த கவுன் வச்ச இடத்துல பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாகவும் சுற்றுது பாருங்கள். அதுதான் அது கன்ஃபர்மேஷன் மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரி சுற்றுது. இது மாதிரி ஒரு 4 கோனுக்கும் அவர் அந்த ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக பாயிண்ட்டை 4த்துக்கும் மார்க் பண்ணிக்கிறாரு. அது இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அந்த இடம் வந்துடும் உங்களுக்கு. இப்போ அவங்க அது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நீங்கள் இப்போ வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போது அந்த இடமும் கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்குறாரு. அது ஆக்சுவலாக ஒரு ஆங்கிளில் அவங்க நடந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. இது சும்மா ஏனா தானோ அப்படின்னு வரக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த கோன் வச்சுருக்க இடத்துல வேகமாக சுற்றுது பாருங்கள். இப்போ அந்த 4வது அந்த கோனுக்கும் சர்ச் பண்ணுவார்.
நான் உங்களுக்கு இந்த ஹைட்ராலஜிஸ்ட் அவரோட நம்பரும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும், அந்த சேவை தேவை அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அவங்க வந்து நல்லபடியாக பார்த்து கொடுக்குறாங்க. எங்களுக்கு நல்லபடியாக பார்த்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த 4 கோணம் அந்த இடத்த வச்சுட்டாங்க. இப்போ அந்த 4 கோணம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ்ன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ இது திருப்பி ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இந்த காப்பர் ராடு வந்து அது மூமெண்ட் காமிக்கும். இது வந்து அக்ரி ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால, அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு அப்படிங்கிறதுனால ஒரு தடவைக்கு 2-3 தடவை அவங்க வந்து பண்ணுறாங்க. ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணணும். ஏன்னா வீட்டு போர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு 50 அடி 100 அடி அரௌண்ட் அந்த இது தான் போடுவாங்க. பட் அக்ரி போர்னு பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்சது ஒரு 300 அடி 400 அடி அந்த மாதிரி லெவலுக்கு நம்ம போடுவோம். நமக்கு தண்ணீர் தேவையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 லிட்டர் தண்ணி இருந்தாலே போதுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 குடும்பம் கூட அதில் இருந்துடலாம். பட் அக்ரிகல்ச்சருக்கு அப்படி கிடையாது. ஆயிரக்கணக்கில் லிட்டரில் நமக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ நல்ல ஊற்று இருக்கிற இடமா பார்த்து தான் நம்ம எடுக்கணும். இவங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப கேர் எடுத்து பண்ணுறாங்க. காலையில் ஒரு 10 மணி இருக்கும், நல்ல வெயில் அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. பட் அதில் வந்து இவங்க வேலை ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் தெரியாது, பட் அடிக்கிற வெயிலுக்கு அது ரொம்ப சுளீர்னு இருந்துச்சு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 4 கோணுக்கு இடையில் கரெக்டாக பார்த்திங்கன்னா நட்ட நடுவில் அவங்க மார்க் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுக்கு நேராக அதாவது இந்த கோணுக்கும் நேரம் இருக்கணும். அதே மாதிரி இந்த 2 கோணுக்கும் நேரம் இருக்கணும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைனாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் ஒரு இடத்த மார்க் பண்ணுறாங்க. அந்த இடம் தான் வந்து ப்ராப்பராக ஊற்று எடுக்கிற இடம். அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நாங்கள் அந்த மாதிரி நவுத்தி வைக்கிறோம் பாருங்கள். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நவுத்தி வைப்போம். ஸோ அது கரெக்டாக இப்படி நேரம் பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு நேரம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த சைடு நாங்கள் போய் பார்க்குறோம். நம்ம கூட நம்ம தம்பி, நமக்கு தெரிஞ்ச தம்பி, நமக்கு உதவி பண்ணுற தம்பி, நாங்கள் 2 பேர் தான் வந்து அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கும் பார்த்திங்கனாலும் நேரம் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா 4 பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நடு சென்டராக அந்த பாயிண்ட்டை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த நடு சென்டர் பாயிண்ட்டு தான் வந்து ஆக்சுவல் உங்களுக்கு வந்து பாயிண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா அவர் வந்து அதை எடுப்பார். அந்த பாயிண்ட்டில் தான் வந்து நம்ம ரீடிங் எடுக்கணும். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டுன்னு நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம போர் போட வேண்டியது இந்த 4 கோணுக்கு நடுவில் வச்சுருக்கிற அந்த கோன், அந்த இடத்துல தான் நம்ம போர் போடுறாப்புல இருக்கும். இப்போது நீங்கள் பார்ப்பீங்க அந்த இடத்த வந்து இப்போ நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு பார்ப்பீங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்து டிவைஸை வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மூவ் பண்ணுறாரு பாருங்கள். அது வந்து ஒரு ஆங்கிளில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது நடக்கும். நடந்து போவாங்க அவங்க. இதுவாக வந்து இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக சுற்றும் உங்களுக்கு அந்த டிவைஸு. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து இப்போதைக்கு நாங்கள் குறித்து வச்சுருக்கோம், கோனில் வச்சுருக்கோம் இப்போதைக்கு. இந்த இடத்துல எனக்கு அவர் சார் என்ன சொன்னார்னா, ஒரு 2 ஃப்ராக்ஷன் வரைக்கும் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ஃப்ராக்ஷனுங்கிறது என்ன கணக்குன்னு பார்த்திங்கன்னா, அடியில் 2 இடுக்குகள் உங்களுக்கு சேர்கிற இடமா பார்த்து தான் அவங்க கொடுப்பாங்க. மினிமம் 2 இடுக்கு இல்லைனா 3 இடுக்கு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. 3 இடுக்குலாம் ரொம்ப ரேரு கிடைக்கிறது. பட் குறைஞ்சபட்சம் 2 இடுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த இடத்த அவர் நோட் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன அவங்க 2 அசிஸ்டன்ட்ஸ் அவங்க கூட்டிகிட்டு வந்தார். இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அடுத்து இதே மாதிரி ஒரு 4 இது இப்போ அக்ரிலேண்ட்னு பார்த்திங்கன்னா இது ஒரு பாயிண்ட்டை மட்டும் அவங்க மார்க் பண்ண மாட்டாங்க. நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 பாயிண்ட்டாவது அவங்க நோட் பண்ணிவாங்க. ஏன்னா அதில் ரீடிங் எடுக்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டார். இப்போ 2வது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நடு பாயிண்ட்டுக்கு ரீடிங் எடுப்பாங்க. இவங்க கையில் வந்து இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு வராங்க. அதாவது பேர் டிரான்ஸ்பாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிசீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஒரு வேவ்ஸை வந்து அல்ட்ராசவுண்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும், இன்னொன்று வந்து அல்ட்ராசவுண்டை ரிசீவ் பண்ணும். ஸோ ரிசீவ் அண்ட் டிரான்ஸ்மிட் ரெண்டுமே பண்ணுறதுனால அது பேர் ரிசீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் நடு கோணுக்கு நேர கொஞ்சம் தள்ளி அந்த ஒரு டிரான்ஸ்பாண்டர் வைக்கிறாங்க.
அதுக்கு அப்படியே ரைட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரிசீவரை வைக்கிறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ஒரு கையில் ஒரு சும்மா ஒரு பிளாஸ்டிக் டப்பா வச்சுருக்காங்க, அதை வச்சு மூடிக்கிறாங்க. அது என்னென்னா வெறும் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்ட்டு. ஸோ இப்போ இதை இப்படி மூடிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அதை ஆப்ரேட் பண்ணி அதுலேருந்து ரீடிங் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரீடிங் மட்டும்தான் எடுக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி எதுவுமே ஆய்வெல்லாம் பண்ண முடியாது. இவங்க அந்த ரீடிங்கை வந்து சிஸ்டத்தில் ஃபீட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதை நாங்கள் வந்து பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா சார் வந்து அங்கே போயிட்டு உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட்டை அவர் ஆராய்ச்சி பண்ண போயிட்டார். ஸோ இது மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அன்றைக்கி மட்டும் 6 பாயிண்ட்டு மொத்தம். என் லேண்டு வந்து மொத்தம் ஒரு 4.25 ஏக்கர் கிட்ட வரும். ஸோ மொத்தம் ஒரு 6 பாயிண்ட்டு சார் வந்து எங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்தாரு. அந்த 6 பாயிண்ட்டு மார்க் பண்ணதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார்னா, ஒரு இரும்பு ராடு நம்ம தம்பி தான் ரொம்ப உதவி பண்ணாப்புல அன்றைக்கி. ஏன்னா வந்து இப்போ இந்த கோனை வந்து அவங்க எடுத்துருவாங்க. ஏன்னா நம்மளது ஃபென்சிங் எத்தனை மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ என்னென்னா ஒரு இரும்பு ராடில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அந்த 6 பாயிண்ட் அவங்க கொடுத்த 6 பாயிண்ட்டுக்கும் நாங்கள் இன்றைக்கி வந்து சுத்தியில் அடித்து வச்சுக்கிட்டோம் இந்த கம்பியை. ஸோ அவர் என்ன சொன்னார்னா 1 வீக்குக்கு அப்புறம் அவர் எனக்கு வந்து ரிப்போர்ட் அனுப்புகிறேன், எந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு அதிகப்படியான தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதோட ரிசல்ட் என்ன ஆச்சுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ்.